வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் ஓரெழுத்து சொற்கள் அதை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைகள் நிறையா பார்க்காம எழுதும்போது மிஸ்டேக் பண்ணுறது 2 சுழினா, அதாவது இப்போ நான் எழுத அப்படின்னா 2 சுழினா 3 சுழினாலாம் எழுதிடுவாங்க. அது மாதிரி எழுதும்போது குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், அந்த 2 சுழினா 3 சுழினாலாம் முதல் எழுத்தாக வராது. தானா, அதாவது தாவுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த நான் தான் அதை தானான்னு சொல்லி கொடுங்க. அந்த தானா தான் முதல் எழுத்தாக வரும். அது சொல்லுக்கு இடையிலையும் அந்த எழுத்து வரும். ஆனால் 2 சுழினா 3 சுழினா முதல் எழுத்தாக எந்த சொல்லுலையும் ஸ்டார்ட் ஆகாது. அது சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. அடுத்ததாக வாங்க ஓரெழுத்து சொற்களை பார்க்கலாம். இப்போ ஆ அப்படின்னா அந்த தமிழ் எண்களில் ஆ அப்படிங்கிறது 8. அந்த எண்ணுக்குரிய எழுத்து தான் ஆ. அப்போ 8 அப்படிங்கிறத குறிக்கும். சுட்டெழுத்து அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்தது ஆ பாருங்கள். ஆ என்றால் பசு, இரக்கம். அடுத்ததாக பாருங்கள் நெடிலி. நெடிலி ஈதல், அதாவது கொடுத்தல் அப்படிங்கிறது குறிக்கும். அடுத்தது பறக்கும் பூச்சியை குறிக்கும். அடுத்தது பாருங்கள் ஊ. ஊ அப்படின்னா தமிழனில் 2 அப்படிங்கிற சொல்லை குறிக்கும். அடுத்தது சிவனையும் குறிக்கும். அடுத்தது ஊ, நெடில் ஊ இறைச்சி, உணவை குறிக்கும். அடுத்தது குறில் ஏ வினா எழுத்து 7, அதாவது தமிழனில் 7ங்கிறத குறிக்கும். அடுத்து நெடில் ஏ அம்பு, அடுத்ததாக அடுக்குங்கிற பொருள். அடுத்தது ஐ அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தலைவன், வியப்பு. அடுத்ததாக பாருங்கள் குறில் ஓ. குறில் ஓவுக்கு மதகு அப்படிங்கிற பொருள். நெடில் ஓ பாருங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள். அடுத்தது கா அப்படின்னா சோலை, காத்தல். கா அப்படின்னா சோலை, பூக்கள் நிறைந்த இடத்த சோலைன்னு சொல்லுவாங்க. காத்தல் அப்படிங்கிற பொருள். அடுத்தது கூ பாருங்கள். கூ அப்படி என்றால் பூமி அப்படிங்கிற பொருள். அடுத்தது பாருங்கள் கை. கை என்றால் உறுப்பு, ஒழுக்கம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பில் கை ஒன்று. அப்போ உறுப்பு. அடுத்ததாக ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள். கோ அப்படின்னா அரசன். சா அப்படின்னா சாதல், அதாவது இரத்தல் அப்படிங்கிற பொருள். சி அப்படின்னா இகழ்ச்சி, வெறுப்பாக சொல்கிறது, வெறுப்பு. அடுத்தது சோ அப்படின்னா மதில், அரண். ஞா அப்படின்னா கட்டு. தீ அப்படின்னா நெருப்பு, சினம். அதாவது நெருப்பையும் குறிக்கும், சினம் அப்படிங்கிற சொல்லையும் குறிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் தூ. தூ அப்படின்னா உணவு அப்படிங்கிற பொருள். அடுத்தது தூ அப்படின்னா நெடில் தூ தூய்மை. அடுத்தது தே பாருங்கள். தே என்றால் கடவுள். அடுத்தது தை என்ற ஒரு எழுத்துக்கு மாதம், அதாவது தமிழ் மாதங்களில் தை மாதம் 3 இல்லையா, அப்போ மாதத்தை குறிக்கும். தைத்தல் அப்படிங்கிறது குறிக்கும். நெடில் நா, அது நா அப்படிங்கிறது நாக்குக்கு சொல்லுவாங்க. அடுத்தது நெடில் நீ, அதாவது நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது, அது முன்னிலையாகவும் பயன்படும். அடுத்தது நே அப்படின்னா அன்பு, நை அப்படின்னா இகழ்ச்சி, நோ அப்படின்னா நோய் அப்படிங்கிற பொருள். அடுத்தது பாருங்கள் பூ அப்படின்னா மலர், பிறப்பு அப்படிங்கிறது. பே அப்படின்னா மேகம், பை அப்படின்னா இளமை, போ அப்படின்னா செல் அப்படிங்கிற பொருள். மா அப்படின்னா பெரிய, விலங்கு. அடுத்து மீ அப்படின்னா மேலே, உச்சி. அடுத்தது மே அப்படின்னா அன்பு, மாதம். மை அப்படின்னா கண்மை, அஞ்சனம். யா அப்படின்னா கட்டுதல், ஒரு வகை மரமும் இருக்குது. அடுத்து வி அப்படின்னா மலரை குறிக்கும். வே அப்படின்னா வேம்பு, உழவு. வை அப்படின்னா வைத்தல், வைக்கோல் அப்படிங்கிற பொருள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.